வெல்கம் பேக் டு எஸ்சி டிவி. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்கணும்னா முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறது அது பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸ்டவ் பற்றி வச்சுட்டு எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் தாங்க. எதுவுமே வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி செய்கிறது. ஏன்னா வந்து எண்ணெய் ஊற்றி செய்யணும்னா வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்து நல்லாயிருக்கும். 1 வீக் 2 வீக்ஸ் வைக்கும்போது தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம்னா அது வந்து ஜிகிட்ட வாட வந்துடும். அதனால வந்து நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாகவே வந்து நம்ம வறுத்துக்கிறோம். இந்த முருங்கைக்கீரையுடைய பலன்கள் என்னன்னு நம்ம வந்து சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய வீடியோ பார்க்குற நம்மளுடைய உறவினர்கள் அனைவருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வல்லாரக்கீரை பொடியை வந்து நான் வந்து செஞ்சப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வெளியூரில் இருக்கிறவங்களும் எல்லாரும் வந்து பார்த்துக்குறாங்க. யூஎஸ்ஏ அப்புறமா வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க ரொம்ப நம்ம உறவினர்கள்லாம் வந்து ரொம்ப பேர் பார்த்துக்குறோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். மலேசியா இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. என்னுடைய சேனல்ஸ் வந்து இது மாதிரி பருப்பு பொடி செய்கிறது மற்ற இது பொடி செய்கிறதெல்லாம் வந்து எடுத்து கொடுக்க ரொம்ப பேர் பார்த்து ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கும் வந்து இந்த பொடி வந்து நான் வந்து செஞ்சு போகிறதுக்கான காரணமே வந்து நம்ம உறவுகள் வந்து அவங்களுடைய சப்போர்ட்னால தான் மறுபடியும் வந்து அவங்களுக்காக ஏதாச்சும் வந்து நம்ம புதுசாக செய்யணும்னுட்டு நினச்சி தான் நான் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுக்கு முக்கியமானது என்னன்ட்டு நம்ம பார்த்துடலாம். என்னுடைய சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் புதுசாக எந்த ஒரு டிஷ்ஷஸ் செஞ்சு போட்டாலும் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு அவங்களுக்குன்னு வந்துட்டு மேக்கிங் வீடியோ செஞ்சு போடுறேன். அதுவும் வந்து எல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோ செஞ்சு போடுறது குழந்தைங்க சம்மந்தப்பட்டதும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்டதும் அப்புறம் வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தாங்க நான் எடுத்து போடுறேன். என்னுடைய வீடியோஸ் வந்து சில பேர் பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாக்க நானும் வந்து மேலும் மேலும் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. என்னுடைய சேனல்ஸ் வந்து ரொம்ப சப்ஸ்கிரைப் ரொம்ப லோவாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப நல்லா ரீச் ஆகுது என்னுடைய வீடியோஸ். ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு தான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து நான் போஸ்ட் பண்ணேன். நான் இப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு எதுக்காவது என்னோட சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு வந்து மேலும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாச்சும் வந்து புதுசாக வந்து எடுத்து போடுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. உங்களுடைய சப்போர்ட்னால தாங்க நான் ஒவ்வொன்றும் வந்து புதுசாக ஏதாவது செய்யணுன்ட்டு என்னோட மைண்டுக்கு வந்து செஞ்சு நான் இதை நம்ம எடுத்து நம்ம மக்களுக்காக போகணுன்ட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஆரி கிளாஸு, சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு இதெல்லாமே வந்து செஞ்சு போடுறது எதனாலனா வந்து ஏதோ நானும் வந்து ஒரு ஹோம் மேக்கர் தான். குழந்தைங்க வச்சு வீட்டில் இருக்கிறேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது வந்து நான் கற்றுக்கிறது வந்து வீணாக போகக்கூடாது, நம்மளோட வந்து இருந்துடக்கூடாது. அதுக்காக மற்றவங்க தெரிஞ்சுக்கணுக்காக தான் வந்து ஆரி ஒர்க் எல்லாமே நான் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும்னுட்டு நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. அதுக்காக வந்து நீங்கள் வந்து என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் தொடர்ந்து போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோ கூடவே பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா வந்து முருங்கைக்கீரை. இப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. நான் சாம்பிள் தான் இதில் வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை, துவரம்பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு, இது வந்து மிளகு, சீரகம், தனியா, வெள்ளை எள்ளு, தேவைப்பட்டால் வந்து நான் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாங்க. வெள்ளை எள்ளு அது வந்து டேஸ்ட்டுக்காகவும் அப்புறமா வந்து நான் ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்காக தான் நம்ம போட்டுக்கிறோம். வேர்க்கடலை கூட போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வரமிளகா, தனியா போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதெல்லாமே வந்து முக்கியமானது. அப்புறம் நான் வந்து வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. எதுக்காக நம்ம இந்த வெள்ளைப்பூண்டு சேர்க்குறோம்னா வந்து நம்ம எல்லாமே பருப்பு வகைகள்லாம் சேர்க்குறோம். அதனால வந்து வெள்ளைப்பூண்டு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அதுக்காக தான் வந்து நம்ம வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிறோம். ஓகேங்க, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. அதனால் கடலைப்பருப்பு ஒன்றா போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு அது போட்டுமானாக்கா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையில் வந்து ரொம்ப அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்க. பசங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அயன் ஸ்ட்ரென்த்து, முடி உதிர்றது, முடி வந்து வெள்ளையாக இருக்கிறது, வந்து பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி வராமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப பயனுள்ளது, ஒரு மருத்துவ குணமாக இருக்குதுங்க முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வந்து நம்ம இருக்குங்க.
அப்படியே அதுலேயே வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் போதுங்க. அவ்வளோதாங்க, நல்லா வறுத்துச்சு. உள்ளே வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிளகு சீரகம் தனியா போட்டுக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம வந்து எள்ளு மட்டும் வந்து நம்ம அந்த சூட்லேயே வந்து வறுத்துக்கலாம். எள்ளு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அது ஒரு டேஸ்ட்டுக்கோசம் தான் நம்ம சேர்த்துக்கிறது. இதோட வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 வரமிளகா நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஒன்றா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதான் வந்து ரோஸ்ட் ஆகும். நல்லா டைம் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஆனால் நல்லா டீப் ரோஸ்ட் ஆகும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வந்து கருகிடும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். வெள்ளைப்பூண்டு 10 பல் போட்டு செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுறதுனால தான் வந்து நம்ம வந்து வெள்ளைப்பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க, அந்த வாயு தொல்லை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான், கேஸ்ட்ரிக் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு செய்யலாம். செஞ்சோம்னா அது ஒரு மாதிரி திரட்ட ஸ்மெல் வரும். அது இல்லாமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம்னா இது மாதிரி இதே ட்ரை பண்ணினாலே போதும். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எள்ளு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கோங்களா, ஒரு ஸ்பூனு எள்ளு கொஞ்சம் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கணும், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அது நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ கடைசியாக முருங்கைக்கீரை. நான் முருங்கைக்கீரை வந்து இதில் வச்சுருக்குறேங்க. அதனால் வந்து நான் மிளகாலாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து முருங்கைக்கீரை எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பவுல் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சிம்லேயே வச்சு இது வறுத்துக்கோங்க. எண்ணெய் மட்டும் ஊற்றிடாதீங்க, அது ஜிகட்ட ஸ்மெல் வந்துடும். முருங்கைக்கீரை வந்து நீங்கள் நிழல்லையே வந்து காய வச்சுக்கோங்க. வெயிலில் வந்து காய வச்சுட்டிங்கன்னா அதனுடைய எல்லா தன்மையும் நன்மையெல்லாம் போயிடுது, வைக்கிறதெல்லாம். சிம்லேயே வச்சு ஆஃப் கூட பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே வந்து நம்ம வறுத்துக்கினா போதுங்க. நீங்கள் நிழலே இது காய வச்சுக்கோங்க. ஒரு 3 days காஞ்சா சரியாக போயிடுங்க. நல்லா பாருங்கள், சத்தம் எவ்வளோ நல்லா ஒரு மொறுன்னுட்டு. அவ்வளோதாங்க. இதையே வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா நல்லா அந்த வாசனை நல்லா இருக்குதுங்க. ஃப்ராக்ரன்ஸ் அந்தளவுக்கு முருங்கைக்கீரையோட ஸ்மெல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணாச்சு. இப்போ வந்து இதுக்கு அடுத்து நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி நம்ம ஒரு ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டோம்னாக்கா அவ்வளோதாங்க. நமக்கு தேவைப்படும் போது நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து சாதத்தை வந்து செஞ்சு அதில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பவுட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பார்க்கலாங்க, வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து பாருங்கள், ஃபைன் பவுட்ரு ஆக்கியாச்சு. இது கொஞ்சம் நல்லா வந்து காற்றாறின பிறகு நம்ம எடுத்து நம்ம ஹேர் டெக் கண்டெய்னரில் நம்ம போட்டோம்னாக்கா 6 months ஆனாலும் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து பூச்சி வராது, எதுவும் வராமல் நல்லா இருக்கும். வந்து ஸ்பாயில் ஆகாமல் நல்லாயிருக்கும்.
நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இது மாதிரி வந்து நம்ம பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா சாப்பாடு வந்து அவங்க வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து அவங்க பிடிச்ச நெய்யில் கூட வந்து நீங்கள் கலந்துக்குங்க வந்து சாப்பாடு வந்து அவங்க வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்தோம்னாக்கா பசங்க வந்து நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. மிச்சம் வைக்காமல் நல்லா கிளியராக வந்து அவங்க வந்து காலி பண்ணி சாப்பிட்டு எடுத்துட்டு வந்துடுவாங்க. எங்கள் பையனுக்கு வந்து வல்லாரைக்கீரை வந்து நான் வந்து தொகையில் செய்யும்போது சாப்பிடாம இருந்தான். ஆனால் இப்போ வந்து வல்லாரைக்கீரை வந்து நான் பொடி செஞ்சதுலேருந்து அவனே கேட்டு மம்மி எங்கள் ஸ்கூலில் வந்து எல்லா என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து வல்லாரைக்கீரை பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு நான் பசங்களும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து விரும்பி கேட்குறாங்கன்ட்டு எக்ஸ்ட்ராவே வந்து செஞ்சு எடுத்துன்னு போவான். அது மாதிரி தான் வந்து இப்போ வந்து பசங்க வந்து தொகையில செஞ்சு கொடுத்தாலும் கீரையை நம்ம வந்து பொரியலை செஞ்சு வச்சாலும் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதில் வந்து நம்ம வந்து இது மாதிரி வந்து பவுட்ரு பண்ணி நம்ம வந்து செஞ்சுட்டோம்னாக்கா பொடியாக பண்ணிட்டோம்னாக்கா வந்து பசங்க வந்து நல்லா வந்து சாப்பாட்டில் நம்ம வந்து நெய் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நல்ல ஒரு அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் வாசி சாப்பிட்டுறாங்க. நம்ம கீரை வந்து இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றாங்களோ அதே தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். ப்ளஸ் வந்து நல்லா அவங்க வந்து ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நம்ம வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் ஒரு திருப்தியாகவும் இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு இது மாதிரி வந்து வீட்லேயே வந்து பொடியை மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து குழந்தைங்களும் சரி நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம எல்லாமே வந்து பாடுபடுறது உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதனால் வந்து நீங்கள் வந்து என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ தான் நான் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் நான். ஏன்னா வந்து யூஸ் இல்லாமல் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து நான் குழந்தைங்களுக்கு எதெல்லாம் நான் செஞ்சு போடுறேனோ உங்கள் பசங்களுக்கும் அது யூஸாக இருக்கும் தான் நான் வந்து வீடியோவை எடுத்து நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னோடய சேனல் எப்பவுமே வந்து நல்லா க்ரோத் ஆகணுன்ட்டு நான் நினச்சி தான் நான் எதுவும் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை தான் நான் வந்து செஞ்சு நிற்கிறேன் நான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து என்னுடைய சேனல்ஸ் வந்து வர ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். லைக்